தேவயானியோட பொண்ணு இனியா சரிகமபாக்குள்ள வந்ததுனால தான் விஜய் டிவி சூப்பர் சிங்கரை விட டிஆர்பியில் இப்போ சரிகமபா பீட் பண்ணி போயிட்டு இருக்கு. பொதுவாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எல்லாமே சூப்பர் சிங்கர் அதில் வர ரீல்ஸோ அவங்க பாடுற அந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி தான் இன்ஸ்டாவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் சரிகமப்பால் வர சிங்கர்ஸும் அதில் பற்றி பேசுகிறதும் அவங்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபேன்ஸ் வரதுனாலே இப்போ இன்ஸ்டாவில் வச்சு எல்லா ஃபேமஸாக போனதுனால எல்லா ரீல்ஸுமே இப்போ எல்லாம் சரிகமப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சூப்பர் சிங்கர் பீட் பண்ணி இப்போ சரிகமப்பா போயிட்டுருக்கு. பொதுவாக எல்லா படத்துக்கான ப்ரொமோஷன் விஜய் டிவிக்கு நிறைய அந்த டிவிக்கான ஷோஸ் தான் வருவாங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அந்த ஷோக்கான ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ சரிகமபாவுக்கு எல்லா ப்ரொமோஷன் ஏதோ ஒரு மூவி ரிலீஸ்னால் கூட சரிகமபாவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு சரிகமபா நல்லா ஃபேமஸ் ஆகி இந்த ஃபேமஸுக்கு காரணம் அதில் இருக்க கண்டஸ்டன்ட் அவங்க பாடினது அதில் ரீல்ஸ்லாம் எல்லாம் ஃபேமஸ் ஆனதுனால தான் இந்த ஃபேமஸ் கிடச்சிருக்கு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேவயானியோட பொண்ணு இனியா அந்த இதில் இருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நல்லா வெளியே அவங்க சுமாராக பாடினாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் சைடில் இருந்தாலுமே அவங்க தேவயானியோட பொண்ணு அப்படின்னு ஒரு நல்ல ஃபேம் கிடச்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி பாடுறாங்க அப்படின்னு தனி ஈர்ப்பு எல்லாருக்குமே அவங்க மேலே போக ஆரம்பிச்சு. கொஞ்ச நாளில் சரிகமபாக்கு ஃபைனலுக்கு வர போகிறாங்க. அந்த ஃபைனலில் யார் கண்டஸ்டன்ட் எந்த கண்டஸ்டன்ட் ஜெயிக்க போகிறாங்க, மக்கள் ஓட்டு போட்டது யார் அதிகமாக அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. அப்படி அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது மக்கள் ஓட்டுபடி பார்க்கும்போது யார் டாப்பில் இருக்கா, இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியா, சிவானி, சபேஷன், அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ், இவங்க 4 பேர் தான் டாப்பில் இருக்காங்க. இவங்களே கண்டிப்பாக ஒரு ஆள் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் இப்போ இவங்க 4 பேர் ஜெயிக்கிறத விட இந்த ஜீ தமிழ் அவங்களுக்கு இந்த சூப்பர் சரிகமபா ஃபேமஸ் ஆகணும்னா அவங்களுக்கு டிஆர்பி முக்கியம். அவங்க மணி ஏர்ன் பண்ணுறது அந்த ஷோவை நடத்துகிறாங்க. அந்த டிஆர்பி வைஸ் பார்க்கும்போது தேவயானியோட பொண்ணு இனியா இதில் இருக்கனால ஒரு காரணமாக இருக்கனால அவங்களுக்கான 2 பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒழுங்காக பாடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அது எல்லாருமே நோ அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. அதனால இந்த 4 பேரை லிஸ்ட் எடுக்க பார்க்கும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் எல்லாருமே மோஸ்ட்டாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்கள கண்டிப்பாக ஒதுக்கிடலாம். ஒழுங்காக பாடாமல் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு இருக்கிற ஃபேன்ஸ் அவங்க ஜெயிச்சாகணும், எப்படியாவது நல்லா பாடணும், அவங்க நல்லா தான் பாடுறாங்க, அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், அவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்க பாடினலாம் கூட அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா செந்தமிழும் சபேஷனும் தான் ஃபஸ்ட்டு இல்லை செகண்டில் வருவாங்க. இவங்க 2 பேரில் தான் காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. இதில் யார் ஹையை பீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் அடுத்த தேர்ட் ப்ரைஸ் இவங்க 2 பேருக்கும் செகண்ட் ப்ரைஸ் 2 ப்ரைஸும் ஒதுங்கிடும். அடுத்த தேர்ட் ப்ரைஸ் யாருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இனியா இல்லைனா சிவானி இவங்க 2 பேரில் கண்டிப்பாக அவங்க அந்த 2 பேரில் கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் இருக்குது. ஆனால் அது யாருக்குன்னு நமக்கு தெரியாது. ஃபைனலுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். தேவயானி சரிகமபா ஷோலலாம் நிற்கும்போது கேமரா அவங்க பக்கம் தான் திரும்புது. அது காரணம் தேவயானி அந்த இடத்துக்கு வந்தது காரணமே தான் பொண்ணு ஃபேமஸ் ஆகணும், நம்மளை வச்சாவது அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் என்னோட ஓட்டு இவங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் சூப்பர் சிங்கரை விட சரிகமபா தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா லைக் பண்ணி தருவீங்க.